டேய், அது விபச்சாரம்டா. இந்த விபச்சாரத்துக்கெல்லாமா முட்டு குடுத்துட்டு இருப்பீங்க? ப்பு! அப்படின்னு இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் தற்குறிகளை நோக்கி காரி துப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்ல வீட்ல ஆக்சுவலா எல்லாருமே அப்படிதானே இருக்காங்க. வீட்டுக்கு வீடு எல்லார் வீட்லயும் இருக்கு. இப்போ அதுவும் ரொம்ப இருக்கு. எல்லாருக்குமே ஓட்டு விஜய்க்கு தான். எங்க வீட்டுக்காரரும் போடலன்னா அவருக்கு அவ்வளவுதான் டைவர்ஸ் தான். இது மாதிரி பல வீடியோக்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம வரிசையா பார்க்கலாம். இந்த மகளிர் தின விழா நடத்துறாங்களாம். சொந்த பொண்டாட்டியை பார்க்கறதுக்கு வக்கில்ல, நீ எல்லாம் மகளிர் தினம் நடத்துறியா அப்படின்னு இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் கடுமையான கேள்விகளை முன் வச்சிட்டு இருக்காங்க. இது ஏதோ மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் மட்டும் இல்ல, சினிமா துறையில இருந்து இன்னைக்கு பல வகையான கேள்விகள். இயக்குனர் அமீர் விஜயை போட்டு கேட்காத கேள்வி சும்மா வெளுத்து வாங்கி வச்சிருக்கிறாரு. சமுத்திரக்கனி இன்னைக்கு அந்த அளவுக்கு நார வச்சிருக்காரு விஜய. இவெல்லாம் ஒரு மனுஷனையா அப்படிங்கிற அளவுக்கு விஜயை நோக்கி அந்த அளவுக்கு கேள்விகள் இந்த வீடியோக்கள் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் வைரலா மாறி இருக்கு. அந்த மகளிர் தின விழாவில் பார்த்தோம்னா பெண்களுக்கு மாதம் 2500 ரூபா தருவோம், தாய்மாமன் சீர் தருவோம், தாய்மாமன் மோதிரம் தருவோம், அண்ணன் சீர் தருவேன், இப்படி சொல்லி பல வகையான பெண்களுக்கு நாங்கள் அதை செய்வேன் இதை செய்வேன் இருக்கிறாரு. அதனாலதான் மக்கள் எல்லாம் நீ கேட்கறது என்னன்னா, எப்பா நீ தாய்மாமன் சீரு மகளிருக்கு இது அது இதுன்னு சொல்லி பேர் வைக்கிறிய, பேர் வச்சு நீ முதல் சோறு வச்சியா அப்படிங்கிற மாதிரி ஊர்ல உள்ள பொம்பளைகளுக்கு அது செஞ்சிருவேன், ஊர்ல உள்ள பிள்ளைங்களுக்கு இதை செஞ்சிருவாங்கிறிய, முதல் உன் பெத்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது செஞ்சியா? உன் பொண்டாட்டி நீங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, எனக்கு ஒரு வீடு அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க, எனக்கு இந்த கேஸ் விஷயமா வரேன், எனக்கு தங்குறதுக்கு வீடு கூட கிடையாது, அவர்கிட்ட இருக்கிற வீட்டில் ஏதாவது ஒரு வீட்டில் எனக்கு தங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப ரெண்டாவது ஒரு பெட்டிஷன் இப்ப போட்டிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு இருக்கும்போது இந்த விஷயம் இன்னைக்கு தொடர்ந்து பெரிய அளவுல பரபரப்பா போயிருக்கு. அதே நான் இதுக்கு முன்னாடி 2 வீடியோக்கு முன்னாடி கூட நம்ம சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி விஜய் வந்து மனசு உடஞ்சிட வேணாம், அவர் வந்து சீமானை பார்த்து கத்துக்கிட்டோம். சீமான் பாருங்க, விஜயலட்சுமி எத்தனை வீடியோ போட்டாலும் சீமான் 7 முறை என்ன கருக்கலப்பு செய்ய வச்சாரு அப்படின்னு சொன்னாலும் சீமான் இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு மக்களே அப்படின்னு சொல்லி கெத்தா போய் நிப்பாப்புல. இதை விஜய் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். கரெக்டா மனசு அதை ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஐ திங்க் அவர் நம்மளோட வீடியோ ரெகுலரா பாப்பாருன்னு நினைக்கிறேன் விஜய். அதனால விஜய் அண்ணனுக்கு நம்ம சொல்லிக்கிறது என்னன்னா, அண்ணன் வீடியோ பாக்குறீங்க ஓகே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா யூடியூப்ல இருந்து தொடர்ந்து நோட்டிபிகேஷன் அனுப்பிட்டே இருக்கான். இந்த மாதிரி உங்க பேட்டை டிவியை வந்து 45% மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறாங்க, 55% மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறாங்கன்றாங்க. அந்த 55% அண்ணன் விஜயும் ஒரு ஆளு. அதனால அவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தாருன்னா வீடியோ போடக்கூடிய எங்களுக்கு ஒரு ஆக்கமாகவும் ஊக்கமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்திக்கிறோம். ஓகே, இன்னைக்கு டிவிகே கட்சி சார்பில் த்ரிஷா வெற்றி கழகம், இது தற்குறி வெற்றி கழகம், அடச்சே என்ன கட்சி, அந்த கட்சி பேர் என்ன? தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம் சார்பில் மகளிர் தின நிகழ்ச்சி அப்படின்னு ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. என்னடா அது, என்னைக்கு திருநாளா புதுசா நிகழ்ச்சிலாம் கொண்டாடுறாங்களே. ஏன்னா இவருடைய இந்த புதுமையெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன். இத்தனை வருஷமா சினிமாவில் இருக்கிறாப்புல, இத்தனை வருஷமா காலகாலமா நம்ம தமிழ்நாடு பிள்ளைங்க படிக்கிறாங்க, படிப்புல சாதனை படைக்கிறாங்க. அப்பெல்லாம் அவருக்கு கண்ணுக்கு தெரியாது. அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு நல்ல மார்க் வாங்கின பிள்ளைங்களுக்கு நான் வந்து பரிசு தொகை தருவேன் அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு வந்த பிறகுதான் அதை செய்ய ஆரம்பிச்சாப்புல. அந்த மாதிரி இப்போ வந்து கட்சி ஆரம்பிச்சு இந்த 3வது வருஷ விழா கொண்டாடிட்டேன்னு வேற சொன்னாங்க. ஆனா அந்த 3 வருஷமா மகளிர் தினம் வந்ததோ போனதோ அவங்களுக்கு தெரியல. இன்னைக்கு அவருடைய மனைவி போய் ஒரு புகார் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு வந்து என்னை வீட்டுல தனிமைப்படுத்தி வச்சாரு, திருமணம் மீறிய உறவு இருக்கு அப்படின்றதுக்காக என்னுடைய பொருளாதாரத்தை கூட கட் பண்ணி வச்சாரு, இந்த மாதிரியான புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போதான் அவருக்கு மகளிர் தினம் கண்ணுக்கு தெரியுது. மகளிர் தின நிகழ்ச்சி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்திட்டு அதுல பல வகையான ஆஃபர்கள். அடடாடா, அதிமுக திமுக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, எங்க விஜய் அண்ணா என்ன குத்துருக்காரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரியான ஆஃபர்கள் அள்ளி தெளிச்சிட்டு இருக்கிறாரு. இது மாதிரியான ஆஃபர்களையும் இது மாதிரியான குரல் வித்தைகளையும் அதுல இருக்கக்கூடிய தற்குறிகள் நம்பலாம். அந்த ஏதோ ஒரு சீட்டு கிடைக்கும், ஏதோ ஒரு போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த தற்குறிகள் கொண்டாடலாமே தவிர தமிழ்நாடு மக்கள் இதை ஒருபோதும் ரசிக்க மாட்டாங்க. அதுல இந்த தற்குறிகள்லாம் பேசக்கூடிய பேச்சுகளை கொஞ்சம் பாருங்களேன். இந்த வீடியோ இப்போ வரிசையா காட்டுறேன், அதை பார்த்து நீங்களும் சேர்ந்து காரி துப்புங்களேன். வீட்ல ஆக்சுவலா எல்லாருமே அப்படிதானே இருக்காங்க. வீட்டுக்கு வீடு எல்லார் வீட்லயும் இருக்கு. இப்போ அதுவும் ரொம்ப இருக்கு. தளபதியோட கார் வந்தாலே 100 பேர் எவ்வளவு பேரு பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. அப்ப அவருடைய காரை பார்த்தா பின்னாடி வருவாங்க. அதனாலதான் த்ரிஷா அவங்களுடைய கார்ல அவர் பயணிச்சு வந்தாரு. எல்லாருக்குமே ஓட்டு விஜய்க்கு தான். எங்க வீட்டுக்காரரும் போடலன்னா அவருக்கு அவ்வளவுதான் டைவர்ஸ் தான். எங்க வீட்டுக்காரர் ஓட்டு போடலன்னா டைவர்ஸ் தான். எவ்வளவு ஒரு கேடுகட்ட பேச்சுல இதெல்லாம். இது வந்து எல்லார் வீட்லயும் நடக்குதானா, யார் வீட்டுல நடக்கல, எல்லார் வீட்லயும் நடக்குதுதான். இதை வந்து நாங்க ஒரு பாசிட்டிவா தான் நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லுதுங்கன்னா, எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு காரியம் சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் காரி துப்புறாங்க. முதவி உன் வீட்டுல வேணா அப்படி நடந்துட்டு போ, நீ யாரு எல்லார் வீட்லயும் அப்படி நடக்குன்னு சொல்றது, நீ யாரு அப்படின்னு இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க மக்கள் கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்காங்க. அவ்வளவு ஒரு கேடுகட்ட பேச்சு. இன்னொரு அம்மா சொல்லுது, இன்னைக்கு எங்க இந்த வீட்டுல நடக்கல, எல்லா வீட்லயும் நடக்குது. அதே அவங்க திருச்சா 2 பேரும் வேற ஒன்னும் தப்பாலாம் வரல. விஜய் எங்க வந்தாலும் அவர் கார்ல வந்து கூட்டம் வந்துருதான், அவர் கார்ல எங்க போனாலும் கூட்டம் வந்துருதான். அதனால திருச்சா கார்ல வந்தாராம். திருச்சா கார்ல வந்துட்டா கூட்டம் சேராதான், அதுக்காக இப்படி வந்தாராம். சரி, திருச்சா கார்ல கூட்டம் சேராதுன்னு வந்தாரு. அது எப்படி 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தாங்க? இவங்க கார்ல வந்தா கூட்டம் வந்துடும், இன்னொரு கார்ல வந்தாங்க.
அது எப்படி 2 பேரும் ஒரே மாதிரியா ட்ரெஸ் போட்டாங்க? இல்ல வரதுக்கு வேற காரே ஒரு கிடைக்கலையா? எவ்வளவு ஒரு கேடுகட்டத்தனமான ஒரு காரியம். ஏதோ ஒரு கட்சியில ஏதோ ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த அளவுக்கு போய் இதை போய் முட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவ்வளவு ஒரு கேடுகட்ட மனநிலை போயிட்டு இருக்குது. இதுல உனக்கு புர்கா போட்டு வர சொல்லுது. ஐயோ எங்க வீட்டுல இருக்கிற 20 ஓட்டு அவருக்கு தான், எங்க வீட்டுக்காரர் மட்டும் அவருக்கு ஓட்டு போடலன்னு டிரைவர்ஸ் பண்ணி விட்டுருவேன், கக்க வர சிரிச்சுட்டு போகுது. மூதேவி. இப்படியாப்பட்ட ஒரு கேடுகட்ட கூட்டத்தை விஜய் வச்சிருக்கிறதால தான், இப்படிப்பட்ட ஒரு தரம் கட்ட தலைமுறையை உருவாக்குறதால தான் விஜயோடைய அரசியலை நம்ம ஆரம்பத்திலே இந்த எதிர்க்கிறது காரணம். அவருக்கு பண்ண வாய்க்கா வார்த்தை சண்டை, எந்த சண்டையும் கிடையாது. ஏன் விஜயோடைய அரசியலை நம்ம எதிர்க்கிறோம்? இது தமிழ்நாடு நலனுக்கே பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். அப்படின்னா வட மாநிலங்களில் எப்படி ஒரு முட்டாள் கூட்டம் மதத்தை மட்டுமே வச்சு அவங்களுடைய கண்ணை மூடி வச்சு ஒரு கூட்டம் உருவாகுதோ, அந்த மாதிரி இங்க நடிகனை காட்டி ஒரு கூட்டம் உருவாது. இவங்களுக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. அப்ப இப்பேற்பட்ட ஒரு கூட்டம் உருவாகும் போது இது அடுத்த தலைமுறைக்கு பெரிய ஒரு ஆபத்து. இந்த கூட்டத்தை எப்படி வேணாலும் மாடிஃபை பண்ணலாம், எப்படி வேணாலும் இந்த கூட்டத்தை வழிகடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அரசியலை நம்ம தொடர்ந்து எதிர்த்து இருக்கோம். ஒரு மேடையில போய் ஏறுவாங்க, பேனர் மேல ஏறுவான், எங்கெங்கயோ போய் ஏறுவான். அவனை நீ கீழே இறங்கடா, உன் உயிருக்கு ஆபத்தாயிரண்டா, என் வண்டி பின்னாடி வராதரா, எந்த ஒரு வழிகாட்டலுமே அவனுக்கு சொல்ல மாட்டாரு. இன்னைக்கு இந்த அளவுக்கு போயிட்டு ஒரு கட்டத்துல இந்த கூட்டம் வழிகாட்டப்படாத இந்த கூட்டம் இன்னைக்கு எப்படியா போச்சுன்னா, இப்பேற்பட்ட காரியம் ஒண்ணு நடக்குது. அவங்க மனைவி அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, இவர் ஒரு பெண்ணோட திருமணம் மீறிய உறவு இருக்குது, என்ன இந்த அளவுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுத்தாரு, அவரே சில நேரங்களில் சைக்கோ மாதிரி நடந்துப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு பொண்ணு, பாதிக்கப்பட்ட பொண்ணு ஒருத்தவங்க பேசுறாங்க. மறுநாளே அவங்க கூட அவ்வளவு கண்ணியமா எந்த நடிகைன்றது குறிப்பிடல. சங்கீதா அவங்களுடைய பெட்டிஷன்ல எந்த நடிகை, அந்த நடிகையோட பேரை சொல்லல. ஆனா மறுநாளே அந்த நடிகை இந்த நடிகை தான் பாக்குறியா அப்படின்னு சொல்லி, இது என்னன்னா ஒரு ஆம்பளை ஆணவம். நான் ஆம்பளை, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ 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 என்னடி நீ அப்படிங்கிற மாதிரி அந்த ஆம்பளை ஆண் கர்வம் இருக்கு இல்லையா, அந்த ஆணாதிக்க மனநிலை, அதை காட்டுறதுக்காக தான் அப்படி அப்பட்டமா போனது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க மனைவியோட பெட்டிஷனை சொன்னாங்க, நான் அதை கண்டிச்சேன், திருமணம் மீறிய உறவு இருக்கதான் நான் கண்டிச்சேன். ஆனா நான் கண்டிச்சதுக்கு பிறகு சோசியல் மீடியாவை அப்படியே பப்ளிக்கா போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க 2 பேர் வெளிநாடுகளுக்கு எங்க போறாங்களோ, இவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்க போனாலுமே அந்த இடத்துல இவங்க 2 பேர் இருக்கக்கூடிய போட்டோவை பப்ளிக்ல பப்ளிஷ் பண்ணி என்னையும் என் பிள்ளைகளையும் மன வருத்தத்துக்கு ஆளாக்குனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சாங்க இல்லையா. அதை இப்ப நிரூபிக்கிற மாதிரி தான் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு 2 பேரும் ஒரே கார்ல ஒரே ட்ரெஸ்ல இந்த அளவுக்கு ஒரு பொண்ணை போட்டு மன ரீதியா பாதிக்கப்பட வைக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோவை த்ரிஷா விஜய் 2 பேரும் ஒண்ணா வராங்க இல்லையா, இந்த வீடியோவை எல்லாருமே பார்த்து பல பேர் காலகாலமா விஜய் ரசிகர்னு சொன்ன பல பேர் அங்கிருந்து வெளியில போயிட்டாங்க, காரி துப்பிட்டு வெளியில போயிட்டானுங்க. இது அந்த பிள்ளைங்க பார்க்க முடியா, விஜய்க்கு 2 புள்ள இருக்குது, அந்த பையனுக்கு 25 வயசு, அந்த பையனுக்கு பொம்பளை திருமணம் செய்ய வேண்டிய ஒரு வயசு, அந்த புள்ள 2வது பெண் புள்ள படிக்கக்கூடிய வயசுல உள்ள பொண்ணு. அப்ப அந்த பிள்ளைகளோட மனநிலை எப்படி இருக்கும்? இவரு ஆம்பளை திமிர காட்டுறாரு, என் மேலே நீ புகார் கொடுக்குறியா, வா நீ பேரை தானே சொல்ல, நான் யாருன்னா நான் ஆளையே காட்டுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு ஒரு ஆணவத்தோட செயல்பாடு அப்படி போகும்போது அவங்க மனைவி சொல்றாங்க திருமணம் மீறிய உறவு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி புகார் கொடுக்கும்போது, அப்ப கிட்டத்தட்ட விபச்சாரம் தானே அது. இப்படியாப்பட்ட செயலை செஞ்சாலும் சரி நாங்க அதுக்கு முட்டு கொடுப்போம், ஏன்னா அங்கிருந்து எனக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கும், அந்த போஸ்டிங்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம், அவரு எங்களுக்கு சினிமாவில் அவ்வளவு பிடிக்கும், அவர் என்ன செஞ்சாலும் சரி, ஏன் மற்ற வீட்டுல யார் வீட்லயும் நடக்கலையா, மற்ற அரசியல்வாதிகள் எல்லாம் சுத்தமானவங்களா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அப்ப இந்த பாவத்தை, இவ்வளவு மோசமான ஒரு காரியத்தை இன்னைக்கு நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் வருது. இதெல்லாம் ஒன்றும் தப்பே இல்லைங்க அப்படின்னு, ஏன்னா அவர் எனக்கு பிடிக்கும், அவர் என்ன செஞ்சாலும் தப்பு இல்லை அப்படின்னு இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் உருவாச்சுன்னா, அப்ப இவரை பின்பற்றக்கூடிய அந்த அடுத்த தலைமுறை இருக்கு இல்லையா, என்ன இவங்களுக்கு அறிவு கிடையாது, அரசியல் புரிதல் கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு கூட்டம், அவன் ஒவ்வொருத்தருமே அதை செய்ய ஆரம்பிச்சிருவான். அப்ப இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே, எங்க அண்ணனே இதை செஞ்சாரு, நான் செய்யறதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றத்தை நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் வரதாலதான் இந்த விஷயம் கடுமையா எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவ்வளோ ஒரு மோசமான ஒரு தரம் கட்ட கூட்டம் இன்னைக்கு உருவாகி வந்திருக்குது. சரி, தற்கூரிகளே இப்படி இருக்குன்னா தலைவன் எப்படி இருப்பான்? இந்த தற்கூரி கூட்டத்துக்கு ஒரு தலைவர் இருப்பானா, அவரு எப்படி இருப்பாரு? இன்னைக்கு மகளிர் தினம், ஏன்னா இத்தனை நாளா மகளிரை பத்தி தெரியாம இவரு பேர்ல ஒரு பெண்ணை வச்சு ஒரு புகார் வந்தோடனே மகளிர் தினம் கொண்டாடுறாரு. ஆனா இந்த இடத்துல உண்மையில 19 தற்கூரிகள்னு சொல்லல, பல பேர் அந்த இத்தனை நாளா இவரு எங்க அண்ணன், இவரு நல்ல சினிமாவில் பார்த்து ரசிச்சேன் அப்படின்ற இருந்த பல பேர் அங்கிருந்து வெளியில போயிட்டாங்க, காரி துப்பிட்டு வெளியில போயிட்டாங்க. ஏதோ ஒரு சீட்டு போஸ்டிங் ஏதாவது கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த போஸ்டிங்காக அண்டி பொழைச்சி வாழக்கூடிய சிலர் தான் இந்த தவறுகளே இன்னைக்கு நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அப்போ இப்படியாப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறதால இவருக்கு இன்னைக்கு தைரியமாயி போச்சு, இதெல்லாம் அவ்வளவு ஒர்த்தலாம் இல்ல, யாரோ ஒய்ஃபை சொல்றாரு, இதெல்லாம் அவ்வளவு ஒர்த்தலாம் இல்ல, இதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 26 வருஷமா கூட வாழ்ந்த ஒரு மனைவி அதெல்லாம் ஒர்த்தே இல்ல அப்படின்னு சொல்லி அடிச்சு விடுறாரு. நான் பின்னாடி வரேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு சில ஆஃபர்களை தமிழ்நாடுக்கு அள்ளி தெளிச்சிருக்கிறாப்ல. வெற்றி பயணம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு, அதாவது பெண்களுக்கு இலவச பஸ் கொடுக்கறதுக்காக வெற்றி பயணம் அப்படின்னு சொல்லி இலவச பஸ்ஸுக்கான அறிவிப்பான். அதுக்கடுத்து பெண்களுக்கு மாதம் 2500 ரூபா. இப்போ அதிமுக திமுக 2000 சொல்லிட்டாங்களா, இவர் 2500 ரூபா ஒரு படி மேல போய் 2500 ரூபான்னு சொல்லி ஆஃபர் கொடுத்திருக்காரு. இவர் தான் சர்க்கார் படத்துல இலவசங்கள் நாட்டை சீரழிச்சுக்கிட்டு இருக்குது, டிவி மிக்சி எல்லாத்தையும் கொண்டு போய் நெருப்புல தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தாரு, இலவசமே கூடாது, இலவசம் ஊழல் அப்படின்னு பேசினவரு
இன்னைக்கு 2500 மாதம் கொடுப்பாராம். அதுக்கப்புறம் அண்ணன் சீர்னு ஒன்று கொடுப்பாராம். எந்தெந்த பெண்கள் வந்து படிச்சுட்டு திருமணமாக போகிறாங்களோ அவங்களுக்கு 1 சவரன் தங்க நகை அரசு சார்பில் கொடுக்குன்னு சொல்லி அண்ணன் சீர்னு ஒன்று கொடுப்பாராம். அப்புறம் தாய்மாமன் தங்க மோதிரம்னு ஒன்று கொடுப்பாராம். குழந்தை பிறந்துச்சுன்னா பிறந்த குழந்தைக்கு அரசு சார்பில் தங்க மோதிரம் கொடுப்பேன், தாய்மாமன் தங்க மோதிரம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாராம். சூப்பர் 6ன்னு சொல்லி ஒரு ஆஃபரா. சூப்பர் 6னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு ஆண்டுமே 6 இலவச சிலிண்டர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அதுக்கடுத்து அஞ்சலை அம்மாள் அதிதீவிர நீதிமன்றம் சொல்லி ஒன்று. நீதிமன்றத்தை எந்த ஒரு தனிநபர் பெயர்லையுமே வைக்க முடியாது. அந்த அறிவு கூட இல்லாம அஞ்சலை அம்மாள் அதிதீவிர நீதிமன்றமா நீதிமன்றம் இப்படி ஒரு பேர் வச்சிருக்கிறாரு. அதுக்கடுத்து மகளிருக்காக 5 லட்சம் ரூபா நிதி இப்படி சொல்லி பல்வேறுபட்ட ஆஃபர்களை அள்ளி தெளிச்சுக்கிட்டு இது மாதிரி வச்சிட்டு இருக்காரு. இது என்னன்னா, இந்த மகளிர் தினத்தை பேரை காட்டிட்டு இன்னைக்கு மகளிர்களுடைய ஓட்டு ஒரு கேள்விக்குறியாகி போச்சு. அவர் மனைவியோட புகாரால, இந்த திருமணம் மீறிய உறவு இருக்கின்ற புகாரால மகளிரோட ஓட்டு வராதுன்னு தெரிஞ்சோன்னே பெண்களுக்கு ஆஃபர் அள்ளி தெளிக்கிறாரு. நான் ஆட்சிக்கா வரப்போறேன், இஷ்டத்துக்கு நான் அள்ளி கொடுத்தா என்ன, வாயும் உருட்டு அப்படிங்கிற மாதிரி இஷ்டத்துக்கு மனசை அள்ளி தெளிச்சிட்டு இருக்காரு. இவர் அள்ளி தெளிச்சு 5 நிமிஷம் ஆகல சங்கீதா களத்துல இறங்கிட்டாங்க. சங்கீதா இறங்கி இப்ப 2வது புதுசா ஒரு பெட்டிஷனை எடுத்துட்டு அந்த பெட்டிஷன்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 26 வருஷம் இவரோட குடும்பம் நடத்திருக்கிறேன், இவருக்காக குடும்பம் நடத்தி ரொம்ப நல்ல முறையில் வச்சிருந்தேன், இவரையும் சரி விஜயையும் சரி அவருடைய குழந்தைகளையும் ரொம்ப அன்பா ரொம்ப பாசமா நல்ல முறையில நான் கவனிச்சு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் அந்த நடிகையோட திருமணம் மீறிய உறவு இருக்கு அப்படின்ற ஒண்ணு. இதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள வந்து விவாகரத்து நான் கேட்டேன், நம்ம நார்மலாவே நம்ம மிச்சுவலாவே நம்ம பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்ற விவாகரத்து கேட்டோன்னே இவர் எனக்கு விவாகரத்துன்னு தரமாட்டேன்ட்டாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அரசியல் வந்த நேரத்தில் விவாகரத்து ஆச்சுன்னா இவரோட அரசியல் வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படிங்கிறதால எனக்கு ஒரு மியூச்சுவலா விவாகரத்து கூட அவர் ஏற்பாடு செய்யல. இப்படியே இழுத்துட்டு இருந்ததால வேற வழி இல்லாம நான் நீதிமன்றத்தை நோக்கி வர வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. இப்ப இந்த விவாகரத்துக்காக நான் லண்டனுக்கும் இங்கே அணியணும். ஆக்சுவலா இவங்க வந்து ஒரு லண்டன் குடிமக்கள், இவங்க வந்து லண்டன் குடிமகன் இவங்க. அப்போ நான் லண்டன்ல இருக்கிறதால எனக்கு சென்னையில சொந்தமா வீடு கிடையாது. அப்ப இந்த கேஸ் சம்பந்தமான விவாகரத்து வாங்குற வரைக்கும் இந்த கேஸ் சம்பந்தமா நான் போயிட்டு வரணும் அப்படிங்கிறதால விஜய்க்கு பல வீடுகள் இருக்கு. 26 வருஷமா அவரோட மனைவியா வாழ்ந்துட்டு அவருக்காக வாழ்க்கையை ஃபுல்லா அர்ப்பணிச்சுட்டேன், அவருக்காக 2 குழந்தையை பெற்றுட்டேன். அப்போ அவருக்கு பல வீடுகள் இருக்குல்ல, எனக்கு ஒரு வீடு கொடுக்கணும், நான் அந்த கேஸ் சம்பந்தமா வந்து போகும்போது தங்குறதுக்கு எனக்கு ஒரு வீடு ஒன்று ஏற்பாடு செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த சொல்றாங்க. அது இல்லாம விஜய் என்ன செஞ்சிருக்காருன்னா, எப்போ இவங்க விவாகரத்துன்னு சொல்லி கேட்டாங்களோ அப்பவே உங்களுக்கு வீடுக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி வக்கீல் மூலியமா எங்களுக்கு சொல்லி அனுப்பிட்டாரு. நீங்க உங்களுக்கு வீடெல்லாம் கிடையாது, வீட்டில் நீங்க தங்க முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால நான் அந்த கேஸ் சம்பந்தமா முடிச்சுட்டு போற வரைக்கும் எனக்கு ஒரு வீடு கொடுக்கணும், நீலாங்கரை வீடு இருந்தாலும் ஓகே தான், நீலாங்கரை வீடு எனக்கு கொடுத்துரும், அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இருக்கணும். அது இல்லாம விஜய் கோடியா பணம் வச்சிருக்கிறாரு. இதுல முறைப்படி எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஜீவாம்சம் முறைப்படி தரணும். இவர் இந்த பிரச்சனை ஆரம்பிச்ச உடனே எங்களுக்கு தர வேண்டிய அடிப்படை உதவிகள் கூட இவர் செய்யாம விட்டுட்டாரு. அதனால முறைப்படி எங்களுக்கு ஜீவாம்சம் தரணும் அப்படின்னு சொல்லி இப்ப 2வது ஒரு பெட்டிஷனை ஒரு மேல முன் வச்சிருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான சர்ச்சைகள் இருக்கிற நேரத்துல தான் இதெல்லாம் திசை திருப்புற மாதிரி ஆஃபர்களை மனசு அள்ளி தெளிச்சிருக்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கு மக்கள் எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, பெண்களுக்கு திமுக அதிமுக 1000 ரூபாய் கொடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் அந்த 1000 ரூபாய்க்கு எதிர்ப்பு தெரிவிச்சிங்க, வேண்டாம் வேண்டாம் ஃப்ரீ ஓசி பஸ் வேண்டாம் 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 மாதம் 1000 ரூபாய் வேண்டாம் அப்படின்னு கூட்டம் தான் இந்த கூட்டம். இன்னைக்கு வந்துகிட்டு 1000 ரூபாய் இல்ல, நாங்க 2500 ரூபாய் தரோம், ஏன்னா திமுக அதிமுக அடுத்த வருஷம் 2000 ரூபாய் மாத்த போறாங்க, அதனால ஒரு படி மேல போய் நாங்க 2500 ரூபாய் மாத்திரம் சொல்லி 2500 ரூபாய்க்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. தாய்மாமன் சீரா இருக்கட்டும், அப்புறம் குழந்தைக்கு மோதிரம், பெண்களுக்கு கல்யாணம் ஆன போகிற பெண்களுக்கு 1 சவரன் நகை, இதெல்லாம் அள்ளி கொடுக்கும்போது தான் மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, எப்ப யாரோ வீட்டு பிள்ளைங்களுக்கு தாய்மாமன் சீர் பண்றிய, யாரோ வீட்டு பொம்பளை கல்யாணத்துக்கு கொடுக்குறிய, உன் பெத்த பிள்ளைக்கு முதல் நீ கொடுக்கணும்ல, பெத்த பிள்ளைங்களுக்கு அடிப்படை செய்ய வேண்டிய ஒரு கணவனா நீ என்ன செய்யணுமோ. நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியிடத்தில் சிறந்தவர் தான் உங்களில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இப்படி இருக்கும்போது சொந்த பொண்டாட்டிய சொந்த பிள்ளைங்களை அவங்களுக்கு செய்ய வேண்டிய முறைப்படி எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யல. ஒண்ணு முறைப்படி அவங்களோட விவாகரத்தை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கடுத்து இவரோட வாழ்க்கையை தேடி போயிருக்கணும். ஆனா அந்த மனைவியை இவ்வளவு டார்ச்சர் பண்ணி முடிச்சுட்டு இப்பேற்பட்ட காரியத்தில் ஈடுபடுறிய, இவரு முதல் உன் குடும்பத்தை நீ பார்க்கணும், அதுக்கடுத்து நீ ஊருக்கு நீ தானம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது இல்லாம சூப்பர் 6 குடும்பத்துக்கு 6 சிலிண்டர் வந்து அள்ளி கொடுப்பாராம். இதுதான் இன்னைக்கு முக்கிய ஒரு பேசு பொருளா மாறி போயிருக்கு. இன்னைக்கு இது பேசக்கூடிய நேரத்துல மோடிஜி இந்திய மக்களுக்கு ஒரு ஸ்வீட்டான ஒரு ட்ரீட் ஒன்று கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு சிலிண்டருக்கும் 60 ரூபா விலையேற்றி போயிருக்கிறாரு. அதாவது நம்ம மோடிஜியை பொறுத்த வரைக்கும் சும்மா லைட்டானாலே அப்படியே கேஸ் சிலிண்டரை விலையேற்றுவாரு, பெட்ரோலோட விலையேற்றுவாரு. இப்போ ஈரான் இஸ்ரேல் போர் வர ஒரு பக்கம், நம்ம ஆளுக்கு காலில் சலங்கை கட்டி விட்ட மாதிரி இஷ்டத்துக்கு ரேட்டை ஏற்றுவா போல. அப்போ 60 ரூபா கேஸ் சிலிண்டரோட விலை ஏற்றப்பட்டிருக்குது. இதுக்கு எதிராக தாவேகா கட்சி சார்பிலையோ விஜயோடைய தரப்புல இருந்தோ ஒரு சின்ன கண்டனமோ அது சம்பந்தமான இவருடைய கருத்துக்களோ எதையுமே பதிவு செய்யல. ஆனா வருஷத்துக்கு 6 சிலிண்டரை அள்ளி கொடுத்துருவேன் இப்ப ஏற்பட்ட ஆஃபர்களை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்ப என்னன்னா, என்ன செஞ்சாலும் சரி, என்ன நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, இது ஒரு தற்குறி கூட்டம், இதை நம்ம எப்படி வேணாலும் இதை மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த தைரியத்தினாலதான்
அந்த கூட்டமும் என்ன செய்யுது, நமக்கு ஏதோ ஒரு போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக என் வீட்டுக்காரரை விட எனக்கு இவரை தான் பிடிக்கும், இவரை வேணான்னா எங்க வீட்டுக்காரையும் நான் டைவர்ஸ் பண்ணி விட்டுருவேன், என் குழந்தைய விட இவரை தான் எனக்கு பிடிக்கும், எங்க அண்ணனுக்கு மட்டும் ஓட்டு போடலன்னா வீட்டுல 9 பேர் இருக்காங்க, 9 பேருக்கு விஷம் வச்சு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேடுகட்ட கூட்டம் இன்னைக்கு உருவாயிருக்குது. இது ஏதோ தமிழ்நாடு மக்கள் மட்டும் எதிர்க்கிறாங்க அப்படி இல்ல, சினிமா துறையில இருந்து இன்னைக்கு பெரிய அளவிலான எதிர்ப்புகள் உருவாயிருக்கு. இயக்குனர் அமீர் இது சம்பந்தமான ஒரு காட்டமான கண்டனத்தையே பதிவு செஞ்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் ஒரு ஹிட்லர் உருவாகி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அமீர் இந்த விஷயத்த சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, உன்னுடைய சொந்த மனைவி, உன்னுடைய சொந்த மகள், இவங்களே உன்னால பார்க்க முடியல, நீ தான் மகளிர் தின விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு இயக்குனர் அமீர் ஒரு காட்டமான கேள்வி இந்த இடத்துல முன் வச்சிருக்கிறாரு. சமுத்திரக்கனி இன்னைக்கு ஒரு பட தோக்கு விழா நிகழ்ச்சி எதுக்கோ போயிருக்கிறாரு. அந்த இடத்துல தன்னோட சக இயக்குனர்கள் கூட இந்த விஷயத்த பேசுறாரு. அங்க பேசும்போது, நான் விளையாடுறியா நீ, இதெல்லாம் 4 செவத்துக்குள்ள வச்சுக்கோ, 4 செவத்துக்குள்ள அவ்வளவு ரோட்ல அவ்வளவு ஆணவமா வெளில கூட்டு வர அப்படின்னா அப்போ உனக்கு எவ்வளவு ஆணவம் இருக்கும், நான் ஆம்பளை என்ன எதுவும் கேட்க முடியாது அப்படின்னு. அப்ப பழி வாங்குறியா நீ, யாரையா பழி வாங்குற, 26 வருஷமா அவன் கூட இருந்த அவன் பொண்டாடியை பழி வாங்குறியா அப்படிங்கிற மாதிரி இயக்குனர் சமுத்திரக்கனி மனசு ஆதங்கம் தாங்க முடியாம அந்த இடத்துல வெளியில கொட்டிட்டாரு. இது அங்க இருக்கக்கூடிய யாரோ ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோ வெளியிட்டு இன்னைக்கு இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் பெரிய அளவுல வைரலா மாறி போயிருக்கு. அப்ப இந்த அளவுக்கு இவர் இருக்கக்கூடிய சினிமா துறையிலேயே இன்னைக்கு கடுமையான எதிர்ப்புகள் பதிவாயிருக்கு. தமிழ்நாடு மக்கள் மத்தியில பெரிய அளவிலான ஒரு எதிர்ப்புகள் பதிவாயிருக்கு. இவரை இத்தனை நாளா யாரெல்லாம் ரசிகர்கள் கொண்டாடினாங்களோ, இன்ஸ்டாகிராம்ல இவருக்காக எவ்வளவு வீடியோ போட்டாங்களோ, கரூர்ல நல்லா தெரியும் அது இவங்களுடைய பாதுகாப்பு குறைபாடு, இவங்களுடைய ஒரு பொறுப்புணர்வு இல்லாம செயல்பட்டதால 41 உயிர் போச்சுன்னு தெரியும். ஆனா அப்படி இருந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இது திமுக தான் காரணம் சொல்லி முட்டு கொடுத்த ஒரு கூட்டம். ஆனா அந்த கூட்டமே இன்னைக்கு ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியாம இதுக்கு மேல எங்களால முட்டு கொடுக்க முடியாதானா, இதெல்லாம் ரொம்ப அநியாயம்னா, இதெல்லாம் ரொம்ப ஓவர்னா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாதி பேர் வெளியில வந்துட்டாங்க. ஆனா அந்த போஸ்டிங்காக ஏதோ ஒரு அல்லக்கைங்க கூட ஒட்டிட்டு இருக்கும் இல்லையா, அந்த அல்லக்கைங்க தான் இந்த பாவத்தையுமே, இவ்வளவு பெரிய பாவத்தையுமே, இதெல்லாம் யாரும் செய்யாததா, இதெல்லாம் என்ன ஆயிர போகுது, அவங்க சும்மா தான் கார்ல வந்தாங்க அப்படின்னு சொல்லி இதை நார்மலைஸ் பண்றாங்க. அப்படின்னா இந்த நார்மலைஸ் பண்ணக்கூடிய கூட்டம் தமிழ்நாடு அரசியல் இருந்து இது ஓரம் கட்ட வேண்டிய ஒரு கூட்டம் இல்ல, இதெல்லாம் ஒழிக்க வேண்டிய ஒரு கூட்டம். ஓகே, இப்படி ஒரு அற்புதமான ஆஃபர்களை அள்ளி தெளிச்சிருக்கக்கூடிய அண்ணன் விஜயை பத்தியும் அவருடைய அன்பு தொண்டர்கள் இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்களே, யார் வீட்லயும் பண்ணாததா பண்ணிட்டாங்க அப்படின்றாங்களே, இந்த அற்புதமான கூட்டத்தை பத்தி உங்களுடைய அற்புதமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ், திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000த்திற்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.